வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஒரு நீதிபதியின் வீட்டில் ஸ்டோர் ரூமில் மூட்டை மூட்டையாக அடுக்கடுக்காக வைத்திருந்த 500 ரூபாய் நோட்டுக்கட்டு தீப்பற்றி எரிந்துவிட்டது. தீயணைக்க போன வீரர்கள் அதை பார்த்து வீடியோ எடுத்து அதை சோசியல் மீடியாவில் வெளிவந்ததுக்கு பின்பு ஒட்டுமொத்த ஜுடிஷியரி மீது ஏராளமான கேள்விகள் வெளிவந்தது. இந்த நீதிபதியுடைய பெயர் ஜஸ்டிஸ் வர்மா, டெல்லி ஹைகோர்ட்டின் நீதிபதி. எப்படி இந்த நபர் வீட்டில் இவ்வளவு பணம் வந்தது, யாருடைய பணம், எங்கிருந்து வந்தது என்கிற ஏராளமான கேள்விகள் வெளிவந்தது. இந்த விஷயத்தை பற்றின ஒரு டீட்டெயில்டான ரிப்போர்ட், அதற்கான கமிட்டி போடப்பட்டு அந்த ரிப்போர்ட்டை நேற்று, அதாவது 12ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம், கமிட்டி தன்னுடைய ரிப்போர்ட்டை 2 பார்லிமெண்ட் ஹவுசஸ்கள், ராஜ்யசபா லோக்சபா 2 இடத்திலுமே சப்மிட் செய்திருக்கிறார்கள். இந்த ரிப்போர்ட்டில் அப்படி என்னதான் இருந்தது? இந்த ரிப்போர்ட் படி நீங்க பார்த்தீர்கள்னா, மார்ச் மாதம் 14ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு எந்த இன்சிடென்ட் ஜஸ்டிஸ் வர்மா வீட்டில் நடந்ததோ, எந்த தீ விபத்தில் ஜஸ்டிஸ் வர்மா வீட்டிலிருந்து அந்த 500 ரூபாய் நோட்டுக்கட்டுகள் எரிஞ்ச நிலையில் கிடைத்ததோ, அதை பற்றின இன்வெஸ்டிகேஷனில் என்னெல்லாம் எலிகேஷன் எடுத்து வைக்கப்பட்டதோ அனைத்துமே உண்மை. அவரால் பதில் கொடுக்க முடியவில்லை என்று எழுதிவிட்டார்கள். நடந்தது என்ன, அதையும் நீங்க பாருங்கள். 14ஆம் தேதி மார்ச் மாதம் 2025ஆம் ஆண்டு ஜஸ்டிஸ் வர்மா வீட்டில் ஒரு தீ விபத்து நடக்கிறது. உடனடியாக அவருடைய குடும்பத்தினர்கள், அன்னைக்குன்னு நீங்க பார்த்தீர்கள்னா ஜஸ்டிஸ் வர்மா மற்றும் அவருடைய மனைவி 2 பேரும் வீட்டில் கிடையாது. வீட்டில் அவருடைய அம்மா, மகள் 2 பேரும் இருந்திருக்கிறார்கள். தீப்பற்றி எரிந்து விட்டதே என்கிற ஒரு பதற்றத்தில் அவர்கள் போன் செய்து விட்டார்கள். ஃபயர் பிரிகேட்டிற்கு போன் செய்து ஃபயர் பிரிகேட் உள்ள வந்த உடனேயே தீ அணைப்பு வேலையில் இறங்குகிறார்கள். தீ அணைத்து முடிந்த உடனேயே இன்னொரு பக்கமும் தீப்பற்றி எரிந்திருக்கிறது. அது அவருடைய ஒரு ஸ்டோர் ரூம். அந்த ஸ்டோர் ரூமை திறந்து தீயெல்லாம் அணைச்சு பார்க்கும்போது அங்க நோட்டுக்கட்டுகள் 1.5 அடி உயரத்தில் அந்த நோட்டுக்கட்டுகள் அடுக்கடுக்காக வைக்கப்பட்டது. ஏராளமான பணமூட்டைகளும் அங்க வைக்கப்பட்டது. இந்த வீடியோ வைரலான உடனே ஏராளமான கேள்விகள், குழப்பங்கள் வெளிவந்தால் கூட ஒட்டுமொத்த ஜுடிஷியரியில் இருக்கக்கூடிய மக்கள், பல்வேறு நபர்கள் ஜஸ்டிஸ் வர்மாவை சப்போர்ட் செய்வதற்காகவும் ஜஸ்டிஸ் வர்மாவை காப்பாற்றக்கூடிய வேலையும் பார்க்க தொடங்கிவிட்டார்கள். இந்த இடத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சஞ்சீவ் கண்ணா அவர் 3 நபர்களுடைய ஒரு கமிட்டியை ஃபார்ம் செய்தார். இதை பற்றி ஒரு ஆழமான இன்வெஸ்டிகேஷன் நடக்கும். இந்த இன்வெஸ்டிகேஷனில் நீங்க பார்த்தீர்கள்னா, ஆர்டிகல் ஆஃப் சார்ஜஸ் 1, 2 and 3 இந்த 3மே சரி என்று வெளிவந்திருக்கிறது. இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக குறிச்சிருக்கும் முன்பு சிறிய கோரிக்கை. கடந்த ஒரு வாரமாக ஒரு ஆக்டிவிட்டியை தொடங்கி இருந்தோம். நீங்க எங்கிருந்து இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள் அந்த இடத்துடைய பெயரை எழுதிவிடுங்கள். அதன்படி ஏராளமான நபர்கள் உங்களுடைய நாட்டை, உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை, உங்களுடைய கிராமத்தை, உங்களுடைய நகரத்துடைய பெயரை எழுதி வருகிறீர்கள். இதனால் எங்களுடைய சேனலுக்கும் இந்த வீடியோவுக்கும் ஒரு ஊக்கம் கிடைக்கிறது. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா, சுவிட்சர்லாந்து, ஸ்ரீலங்கா, ஓமான், துபாய், அபுதாபி, மதுரை, திருச்சி, பெங்களூர், ஹைதராபாத், தேனி, கோயம்புத்தூர், இது போன்ற ஏராளமான வார்த்தைகளை கேட்கும்போது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறது. எங்களுடைய வீடியோவை எங்கிருந்தெல்லாம் மக்கள் பார்க்கிறார்கள் என்கிற அந்த விஷயத்தை கேட்டு பெருமையாகவும் இருக்கிறது. இந்த வீடியோவிலும் உங்களுடைய இடத்தின் பெயரை எழுதிவிடுங்கள். முடிஞ்சாலும் உங்களுடைய பெயரை எழுதுங்கள். இன்னும் சந்தோஷமாக. ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. ஜஸ்டிஸ் வர்மா மீது இருந்த 3 சார்ஜஸ்கள். முதல் சார்ஜ், ஜஸ்டிஸ் வர்மா வாஸ் கீப்பிங் கேஷ் வித்வுட் டிஸ்க்ளோசிங். ஜஸ்டிஸ் வர்மா வீட்டில் இருந்த அந்த பணம் டிஸ்க்ளோஸ் செய்யாமலேயே வைக்கப்பட்டது. யாருக்கும் அவர் தெரிவிக்கவில்லை. எப்படி அந்த பணம் உங்களிடம் வந்தது என்கிற அந்த விஷயமே யாருக்கும் தெரியவில்லை. The committee told that Justice Verma could not explain where the bundles of notes found in the storeroom came from. ஸ்டோர் ரூம்ல எந்த நோட்டு பண்டல்கள் எரிஞ்ச நிலையில் கிடைத்ததோ அந்த பணம் எங்கிருந்து வந்தது என்கிற விஷயத்தை அவரால் அதற்கான விளக்கத்தை கொடுக்க முடியவில்லை. Therefore, the committee has found this charge against him is correct. ஆகையால் கமிட்டி
முடிவிற்கு வந்தது என்ன? இவர் மீது எழும்பிய அலிகேஷன் சரியானது. இரண்டாவது சார்ஜ் அவர் மீது, he did not properly secure the evidence. அந்த இடத்தை பாதுகாப்பு இல்லாமல், செக்யூர் செய்யாமல் அங்க இருக்கக்கூடிய எவிடன்சஸ்களை அழிக்கக்கூடிய வேலையை இவர் பார்த்திருக்கிறார் என்கிற ஒரு அலிகேஷன். அதற்கு இந்த கமிட்டி தன்னுடைய ஆய்வில் வெளிவிட்ட செய்தி, பிஃபோர் சீலிங் அண்ட் எக்ஸாமினேஷன் தி ஸ்டோர் ரூம் இட் கண்டிஷன் ஹேட் பீன் ஆல்டர்ட். இந்த ஸ்டோர் ரூமை சீல் செய்வதற்கு முன்பு அந்த இடத்துல இருந்த பொருட்களை டேமேஜ் செய்திருக்கிறார்கள். அங்க கண்டெடுக்கப்பட்ட நோட்டுகளை அங்கிருந்து அகற்றி இருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில நாட்களுக்கு பின்பு லேட்டர் some notes were also not found. No clear answer were received about them. The committee has considered this serious negligence in handling the evidence. However, this has not been that judge himself have removed the notes. பாருங்க, தீ விபத்து நடந்துருச்சு, கருகிய நோட்டுடைய படமெல்லாம் இருக்கு. ஆனால் அந்த கருகிய நோட்டுகளை ஜஸ்டிஸ் வர்மா அவருடைய குடும்பத்தினர்களை வைத்து அந்த இடத்துல இருந்து அகற்றியிருக்கிறார். அதற்கப்புறம் தான் அந்த அறையில சீல் வைக்கப்பட்டது. அதற்காக ஜஸ்டிஸ் வர்மா தான் இந்த நோட்டுகளை அகற்றினார் எல்லாம் கிடையாதான். பட் திஸ் இஸ் ஃபவுண்ட் டு பி கரெக்ட். மூன்றாவது சார்ஜ் என்ன? ஜஸ்டிஸ் வர்மா is of not being able to give any satisfactory answer. கேட்ட எந்த கேள்விக்குமே ஜஸ்டிஸ் வர்மாவால் சரியான பதிலை கொடுக்க முடியவில்லை. The replies given by the Justice Verma in his defense were not found satisfactory. The reply given on 22nd March 2025, at that time Justice Verma had clearly denied having any kind of knowledge about the cash. Justice Verma கொடுத்த பதில்களை கேளுங்க. 2025 இந்த இன்குவரி தொடங்கிய போது அல்ல இந்த இன்சிடென்ட் வெளிவந்த போது ஜஸ்டிஸ் வர்மா கொடுத்த பதில், எனக்கு இந்த பணம் எங்கிருந்து வந்துச்சுன்னே எனக்கு தெரியாது. லேட்டர் there was charge in his reply. He raised issue such as condition of the scene, counting of cash and cleaning that took place later. அவருடைய ஸ்டேட்மெண்ட், எங்களுக்கு எங்கிருந்து பணம் வந்துச்சுன்னே தெரியாது, நாங்கள் அந்த ரூம் எல்லாம் சுத்தப்படுத்தி வச்சோம், கிளீன் செய்து வச்சோம். எவிடன்சஸ்களை நீங்க அளித்திருக்கிறீர்கள், பணத்தை அங்கிருந்து அகற்றி இருக்கிறீர்கள், உங்களிடம் எங்கிருந்து பணம் வந்துச்சுன்னே யாருக்குமே தெரியாது. இது எல்லாமே 3 புள்ளிகளுமே ஜஸ்டிஸ் வர்மாவுக்கு எதிராக எழும்பிய அனைத்து குற்றச்சாட்டுகளையுமே உறுதி செய்கிறது. ஆனால் நடந்தது என்ன? இம்பீச்மெண்ட், ஜஸ்டிஸ் வர்மாவுடைய இம்பீச்மெண்ட்டுக்கான ஒரு மோஷன் வெளிவந்தது. இந்த இம்பீச்மெண்ட் மோஷன் வந்திருந்தால் ஜஸ்டிஸ் வர்மாவுடைய பதவி பறிக்கப்பட்டிருக்கும், அவரை குற்றவாளி கூண்டில் நிறுத்தி வைத்திருப்பார்கள். ஆனால் இந்த இம்பீச்மெண்ட் வருவதற்கு முன்பே ஜஸ்டிஸ் வர்மா ரெசிக்னேஷனை கொடுத்து விட்டார். இதற்கு முன்பு நீங்க பார்த்தீர்கள்னா இந்த இஷ்யூ வந்தவுடன் அவரை அலகாபாத் ஹைகோர்ட்டிற்கு ஷிஃப்டும் செய்தார்கள். ஆனால் அங்க இருக்கக்கூடிய அட்வொகேட்ஸ், அங்க இருக்கக்கூடிய மற்ற நீதித்துறையை சார்ந்த நபர்கள் ரோட்ல இறங்கி போராடினார்கள். இது போன்ற ஒரு கரப்ட் நீதிபதி எங்களுடைய கோர்ட்டுக்கு தேவை. அங்கிருந்து ஒரு போராட்டம், டெல்லி ஹைகோர்ட்ல இருந்தவரை நீக்கியது, பார்லிமெண்டில் இம்பீச்மெண்ட் வழக்கு பாய்ந்தது. அனைத்தையுமே பார்த்து பயந்து போன இந்த குற்றவாளி நீதிபதி ரெசிக்னேஷனை கொடுத்து தன்னை காப்பாற்றக்கூடிய வேலையை பார்த்து விட்டார். சிந்தித்து பாருங்கள் எந்த அளவில் இந்த நாட்டு நீதித்துறை வேலை பார்க்கிறது என்று. நன்றி, வணக்கம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.